வணக்கம். இந்த வீடியோவில் தமிழக அரசியலில் முக்கியமாக அமைச்சர்கள் இந்த பொறுப்பேற்ற விஷயங்களை பற்றி தான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் 72 வருஷத்துக்கு அப்புறம் தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சிங்கிறது அமைஞ்சது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும், அமைச்சர்கள் பட்டியலை இப்போலாம் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் அந்த கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 35 அமைச்சர் விஷயத்தில் ஒரு இப்போ தான் வந்து பொறுப்பேற்றி எல்லா விஷயங்களும் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து தாவேகா சார்பில் ஆல்ரெடி வந்து ஒரு 10 அமைச்சர்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு லிஸ்ட் போட்டிருந்தாங்கல்ல. விஜய் முதல்வர் விஜய் உட்பட ஒரு 10 அமைச்சர் வந்து பதவியேற்ற அந்த சைட்லேருந்து வந்து பதவியேற்றிருந்தாங்க. இப்போ தான் வந்து விரிவாக்கம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து தாவேகா சார்பில் 31 அமைச்சர்களும், காங்கிரஸில் ஒரு 2, விசிகாவில் 1, ஐயுஎம்எல்ல 1, மொத்தம் 35 அமைச்சர்கள் இப்போதைக்கு இருக்காங்க. சரி, அவங்க என்னென்ன இலாக்காக்கள் அப்படிங்கிறத வந்து ஷார்ட்டாக பார்த்துடலாம். முதல்வர் விஜய் ஜோசப் அவங்க வந்து பொது நிர்வாகம், இந்திய ஆட்சிப்பணி, இந்திய அந்த காவல் பணி, அப்புறம் வந்து அகில இந்திய பணி, மாவட்ட வருவாய் அலுவலர்கள், உள்துறை, காவல் தான் ரொம்ப முக்கியம், உள்துறையும் காவல்ன்றது, அப்புறம் சிறப்பு திட்ட செயலாக்கம், மாற்றுத்திறனாளிகளின் நலன், இதெல்லாம் வந்து இந்த மினிஸ்ட்ரியில் வந்து முதல்வர் விஜய் அவருக்கு கீழே இருக்குது. மேபி ஃபியூச்சரில் இது வேறு யாருக்காவது கொடுக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை இவரே ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அடுத்து புஷி ஆனந்த் இருக்கார்ல, அவர் வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை, செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை, ஆதவர்ஜனா பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, கேஜி அருண்ராஜ் மக்கள் நல்வாழ்வுத்துறை, வெங்கட்ரமணன் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, நிர்மல்குமார் எரிசக்தி வளங்கள் மற்றும் சட்டம், ராஜ்மோகன் பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி மற்றும் தகவல் மற்றும் விளம்பரம். இந்த சினிமா இந்த இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, அதுதான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பெரிய ஒரு பஞ்சாயத்தாக ஒன்று போயிட்டு இருந்தது. அதான் விஷால் வந்து கூட எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து போன ஆட்சியில் மற்ற இதுக்கு முன்னாடிலாம் வந்து யாரை வேணால் அமைச்சர் தான் உட்கார வச்சுருந்தா எவனும் எதுவும் கேட்டிருக்க முடியாது. இப்போ தான் வந்து ஆளாளுக்கு ஒப்பீனியன் சொல்ல ஆரம்பிச்சிருது. அடுத்து டிகே பிரபு இயற்கை வளங்கள், காரைக்குடியில் இருக்கார்ல அவர், கீர்த்தனா தொழில்துறை, ஸ்ரீநாத் இருக்கார்ல தூத்துக்குடி எம்எல்ஏ மீன்வளத்துறை, கமலி கால்நடை வளர்ச்சித்துறை, விஜயலட்சுமி பால்வளத்துறை, ரஞ்சித்குமார் வனத்துறை, வினோத் கும்பகோணம் வேளாண் மற்றும் உழவு நலத்துறை, ராஜீவ் சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் காலநிலை மாற்றம், பி ராஜ்குமார் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, காந்திராஜ் கூட்டுறவுத்துறை, மதன்ராஜ் பி சிறு குறு நடுத்தர தொழில்துறை, ராஜேஷ்குமார் சுற்றுலாத்துறை, விஜய் பாலாஜி கைத்தறி துணிநூல் மற்றும் கதர் துறை, லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு டொமைன். அடுத்து விஜய் தமிழன் போக்குவரத்து துறை, இவர் வந்து நிறைய படத்தில் இந்த சப்போர்ட்டிங் ரோல்லாம் வந்திருப்பார். இந்த கோட் படத்தில் கூட வந்திருந்தார், நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். ரமேஷ் இந்து சமய அறநிலைத்துறை, ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ரமேஷ். விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை, குமார் ஆர் செயற்கை நுண்ணறிவு ஏக்கு வேளச்சேரியை சேர்ந்த குமார் ஆர் அந்த ஒரு அவர் வந்து எம்எல்ஏ வந்து இப்போ செயற்கை வந்து தகவல் தொழில்நுட்பம் மற்றும் எண்மை சேவைத்துறை இந்த ஒரு மினிஸ்ட்ரிக்கு வந்து இப்போ ஏற்படுத்தி வந்து அதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் தென்னரசு அயலக வாழ் தமிழர் நலத்துறை, சம்பத்குமார் பிற்படுத்தோர் நலத்துறை, முகமது ஃபர்வால் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, டி சரத்குமார் மனிதவள மேம்பாட்டுத்துறை, மரிய வில்சன் நிதி திட்ட மற்றும் மேம்பாட்டுத்துறை, விக்னேஷ் கிணத்துக்கடவு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை, வன்னியரசு யாருன்னு தெரியும்ல உங்களுக்கு, பிசிகாவை சேர்ந்த வன்னியரசு ஆதி திராவிடர் நலத்துறை, ஷாஜகான் சிறுபான்மையினர் நலத்துறை, அதாவது ஐயுஎம்எல் கட்சியை சேர்ந்தவங்க. மொத்தம் 35 பேர். பட் எகைன் உங்களுக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி இந்த டைம் வந்து இவங்க கொடுத்துருக்கிற அந்த ஒரு ஸ்பிரிட்டப்பே இருக்குது. மொத்தம் இதில் வந்து 7 பட்டியல் இனத்தவருக்கு வந்து ஒரு அமைச்சரவை கொடுக்கறதாகட்டும், இத்தனைக்கு இந்த டைம் தான் ஹையஸ்ட் வந்து ஒரு 23 புதிய அமைச்சர்கள் கொடுக்கறதாகட்டும், மற்ற கட்சியை சேர்ந்தவங்களுக்கு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து நீங்கள் நினச்சிருந்தாங்க கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஏன் இப்போது ஒரு காங்கிரஸ் ஆகட்டும், விசிகா, ஐஎம்எல் இதுக்கு முன்னாடி இவ்வளோ வருஷங்கள் திமுகவில் இருந்தும் மினிஸ்ட்ரிலாம் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. சீட்டை கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த ரிசர்வ்டு தொகுதி மட்டுமே அந்தந்த இதுகளுக்கெல்லாம் ஒதுக்கி அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக மட்டுமே ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்ற மட்டுமே சொல்ல முடியும். அகைன் இப்போது இங்கே வந்ததுக்கப்புறம் விசிகா ஆகட்டும், ஐஎம்எல் யாருமே வந்து அமைச்சரவையில் இடம் பெற மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. பட் அகைன் இப்போது ஒரு அமைச்சரையும் கொடுத்து இப்போ ஒரு கட்சியோட அங்கமாக மாறிட்டாங்க. இது ஒரு எந்த மாதிரி விஷயம்னா, இதனால வந்து
ஆட்சி கவிழ்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா அமைச்சரவை இருக்குது, இதை விட்டுட்டு ஆட்சி கவிழ்த்துறதுக்காக மோஸ்ட்லி டைம் பட மாட்டோம். பட் சிபிஎம் வந்து இன்னும் கொஞ்சம் வெளியே தான் இருக்காங்க. அவங்க விஷயங்கள் தான் கொஞ்சம், அவங்க வந்து இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க போல இருக்குது. பட் அகைன் காங்கிரஸ்க்கு ஒரு 2 அமைச்சரவை ஆகட்டும், விசிகா 1, ஐஎம்எல் ஒன்னால கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து அதாவது ஐஎம்எல் சைடு வந்து 2 டிமாண்ட் பண்ணதான் வந்து சொல்கிறாங்க. 2 எம்எல்ஏ தான், 2 சீட்டோட வந்து 2 எம்எல்ஏ கேட்கறதுலாம் ரொம்ப ஒரு விஷயம். இவ்வளோ நாள் வந்து அந்த சைடில் அது எதுவுமே கேட்க மாட்டாங்க, கொடுக்கலாம்னாலும் கப்பு சிப்புன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. பட் இங்கே வந்து கூப்பிட்டு எல்லா விஷயங்களும் கொடுத்து, அத்தனைக்கு அவர்களுக்கு தகுதி வாய்ந்த ஒரு கொடுத்ததாகட்டும், அப்புறம் வந்து பிராமணர்களுக்கு கொடுத்தாகட்டும், எல்லா சமுதாயத்திற்கு கொடுத்து ஒரு இதுதான் ஒரு ப்ராப்பரான சமூக நீதியாகவும் வந்து தெரிஞ்சிருந்துன்னே சொல்ல முடியும். பட் அகைன் ஆப்வியஸாக இந்த மாதிரி நடக்கும்போது ஆப்போசிட்டில் 4 பேர் கதறத்தான் செய்வாங்க. முக்கியமாக அந்த சைட்லேருந்து ஆர்எஸ்ஸை போட்ட அந்த ஒரு ட்வீட்டை பார்த்துட்டு எல்லாரும் கொதித்திருந்தாங்க. அதையும் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு டெலிட் பண்ணிட்டு போயிட்டாரு, வேற ஒன்று போட்டார், அதுக்கு வந்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ விசிகாவை சேர்ந்தவர்களும் நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தினால ரொம்பவும் ஒரு ஒரு அட்லீஸ்ட் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அதிகாரத்தில் ஒரு இடத்துல ஒரு அமைச்சரவையில் இந்த வேலை கிடைத்தப்போ அவங்களும் வந்து கொஞ்சம் அகைன் அவங்களும் இந்த ஸ்பெசிஃபிக்காக ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி அமைச்சர்களை இப்போ இருந்து ஆல்மோஸ்ட் இது பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் விரிவாக்கம் நடக்குமா இல்லையான்றதுலாம் இதுக்கப்புறம் தான் தெரியும். பட் அகைன் இப்போதைக்கு இதில் ஒதுக்கப்பட்ட இலாக்காக்களாகட்டும், அந்தந்த அமைச்சர்கள் அவங்கவுங்க வந்து அவங்களோட துறையில் வந்து நல்லபடியாக செயலாற்றணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கொள்ளலாம். அதை தாண்டி இவங்களுக்கெல்லாம் வந்து சரி, இந்த அமைச்சர்கள் பற்றி என்ன தெரியும், இந்தந்த அமைச்சரை பற்றி இப்போ ஒருத்தர் இப்போ தான் புதுசாக எம்எல்ஏ இருக்குது, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இவங்கள வந்து இந்த அமைச்சரவை இந்த பர்டிகுலர் இலாக்காக்களில் போயிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டால், சரி, எந்த ஒரு அமைச்சரவை ஆகட்டும், எந்த ஒரு நிர்வாகம் இந்த இடத்துல வந்து அரசியலில் போயிட்டு உடனடியாக அவங்க போயிட்டு எல்லா விஷயத்தையும் தடபுடலாக பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. அவங்களுக்கு சில பயிற்சிகளை தாண்டி அங்கே சில ஐஏஎஸ் அதிகாரிகள் மாதிரி சில அதிகாரிகள் அவங்களுக்கு கூடவே இருக்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஆலோசனை கொடுக்கறத தாண்டி எல்லா விஷயத்துக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாத்துலேயும் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் மாதிரி ஒரு பெரிய ஒரு நிர்வாகிகள் அங்கே இருப்பாங்க கூடவே. அவங்க ஒரு ஒப்பீனியன் கேட்டு இவங்கெல்லாம் டிசைட் பண்ணி தான், அதை பற்றி லேர்ன் பண்ணி தான் ஃபர்தராக வந்து அதில் வந்து காலூன்றி அடுத்தடுத்த வருஷங்களில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க முடியும். சும்மா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. பார்க்கலாம், இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் 1 மாதம் கூட ஆகலை, 2-3 வாரத்துக்குள்ளேயே இவ்வளோ விஷயங்கள் நிறைய பேர் பாராட்டு பண்ணுற அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. பட் அகைன் உங்களுக்கே தெரியும், ஆப்போசிட்டில் இப்போ கரண்ட் கட்டு பிரச்சனைன்னு ஒன்று பெருசாக ஒன்று போய்கிட்டு இருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இப்போது கோயம்புத்தூர் கண்ணாம்பாளையத்தில் வந்து ஒரு சிறுமி வந்து கடத்தப்பட்டு கொலை செய்யறதுல வந்து இந்த இடத்த வந்து திரும்பி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் ஒரு ட்ராபேக் தான். அது வந்து கொஞ்சம் என்னென்னு பார்த்து இப்போ பிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அக்யூஸ்டாக. பட் என்ன ஏதுன்றது அடுத்தடுத்த நாட்களில் தான் தெரியும். அதை தாண்டி இந்த மின்வெட்டு தான் வந்து கொஞ்சம் ஓவர் பஞ்சாயத்தாக போய்கிட்டு இருக்குன்னே சொல்ல முடியும். அது எதனாலன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போது உள்ளே வந்தாலும் என்னன்னாலும் அவங்க கையில் இருக்கிறத தாண்டி இன்னுமே அந்த மின்சாரத்தில் அந்த இடத்துல அந்த ஏரியாவில் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு கட்சி சார்ந்த இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கவர்மெண்ட் சார்ந்த அதிகாரிகள் மேபி இருக்கலாம். அதெல்லாம் பார்த்து நீ செக் பண்ணி ஃபர்தராக அது மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. அவ்வளோ மின்வெட்டு கொடுத்து டார்ச்சர் பண்ணியில் இப்போ அங்கே தான் வந்து மெயினாக எல்லா இடத்துலையும் வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ண இடத்துல பவர் கட் பண்ணால் கூட ஓகே, எல்லா இடத்துலையும் வின் பண்ண இடத்துல இவங்க வேணும்னே பவர் கட் இப்படியே தான் பண்ணுவாங்களா, அந்தளவுக்கு கீழ்த்தனமெல்லாம் பண்ண மாட்டாங்க. உடனே வந்து மின்வெட்டு இவங்களாத ரீசன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிற அளவுக்கு ஓவராக தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, சீக்கிரமே அதை சரி பண்ணிடுவாங்க நம்பலாம். அடுத்தடுத்த நாள் திட்டங்களாகட்டும் எல்லா விஷயங்களையும் இந்த முக்கியமாக அம்மா உணவகம் விஷயத்துலலாம் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருந்ததுன்னே சொல்லலாம். இத்தனைக்கும் அதை ஓப்பன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதே பேர் இருக்கட்டும்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு ப்ளஸ் தான், அடிஷன் தான். இத்தனைக்கும் வந்து போன ஆட்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி அணையமானதுக்கு இப்போது திரும்ப வந்து அந்த ஒரு விஷயம் வந்து இதுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அதிலே கட்டியாமல் கொஞ்சம் குவாலிட்டியான ஃபுட்டு கொடுக்குறாங்கன்ற மாதிரி இருக்குது. பட் அகைன் இந்த அமைச்சரவை பற்றி தான் கொஞ்சம் பேசணும்னு நினச்சேன், அவ்வளோதான். இன்கேஸ் இந்த அமைச்சரவையில் வந்து இந்த விஷயங்கள் சரியில்லை, இது ப்ராப்பராக இல்லைன்ற மாதிரி நீங்கள் தான் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை பேசலாம். தேங்க்யூ.